ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ இந்த மாதிரி ஒரு எடிட்டை ஈஸியாக இன்ஷாட்டில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்களா, பாப்பா கூட சொல்கிறா. ஸோ இன்றைக்கி அவளும் வந்துட்டு உங்களோட சேர்ந்து வரப்போகிறா. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் கூட சேர்ந்து அவளும் ரெக்கார்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவராக இன்றைக்கி பேசுகிறா. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இல்லைனா நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ போய் பார்த்துக்கோங்க. சாரி. ஸோ லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பின்ட்ரெஸ்ட் ஆப்புக்கு போங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் எடுத்துக்கோங்க. லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இமேஜஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இமேஜஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒன்று ஆட் பண்ண வந்துட்டேன். ஃபோட்டோவில் போயிட்டு பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வச்ச வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ மை மியூசிக் போனீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி காட்டும் கீழே. இல்லைனா ஓப்பன் ஃப்ரம் போனீங்கன்னா உங்கள் ஃபைல் எல்லாமே காட்டும். இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே இப்படி தான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பீட் மார்க் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம். பீட் மார்க் ஆட் பண்ணிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு பீட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு பீட் ஆப்ஷன் வந்துடும். நான் பீட்டை எப்படி பண்ணுறதுன்னு தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். வேணால் அது போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ பீட் அங்கே கீழே டாட் இருக்குல்ல, அதுதான் பீட்டு நம்ம ஆட் பண்ணது. ஸோ கரெக்டாக அந்த இமேஜஸ் எல்லாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் சொன்னேன், இமேஜஸ் இதுக்கு வந்துட்டு நிறையா தேவைப்படும். நம்ம லிரிக் ஏற்ற மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லிரிக்கும் ஒவ்வொரு இமேஜ் வர மாதிரி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேன்வாஸ் ஃபுல்லாக வர மாதிரி இமேஜை வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரான்சிஷனாக ஆட் பண்ணலை. நான் வந்துட்டு அனிமேஷன் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், பேசிக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ட்ரான்சிஷன் கொடுத்தோம்னா டைமிங் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் உங்களுக்கு வந்துட்டு எப்போ முடியும் எப்போ ஆரம்பிக்கும்னு தெரியாது. அதனால் நம்ம வந்துட்டு லிரிக் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறப்போ கஷ்டமாக இருக்கும். அதனால பாருங்கள், நான் ஃபேடு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அனிமேஷனில் ஃபேடு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா இமேஜஸ்க்கும் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த வீடியோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இமேஜ் அதில் வந்துட்டு தனித்தனியாக இருக்கப்போ நம்ம மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ மறுபடியும் அந்த ப்ளஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் அந்த இமேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அது வந்துட்டு தேவையில்லை. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சேவ் பண்ண வீடியோ வச்சு தான் நம்ம வந்துட்டு எடிட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஒரு பிளாக் கலர் இமேஜ் வந்துட்டு எடுத்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு நம்ம கிரேடியன்ட் இமேஜ் நான் எப்படி யூஸ் பண்ணுறதை நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இப்போ மேக்ஸிமம் நிறையா இந்த இமேஜஸ் நீங்கள் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்களே எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நல்லா ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தாவே போதும். இப்போ பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி என்ன வேல்யூஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். சேம் வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் வந்துட்டு நிறைய வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். நான் எது குறைக்கணும் அது குறைங்க, எது இன்க்ரீஸ் பண்ணுறனோ அது இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாவே தெரியும். அது வந்துட்டு நம்ம வீடியோ ஆல்ரெடிங்காட்டி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஒப்பாசிட்டி போய்ட்டு லைட்டாக குறைச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் பிப்புக்கு போயிட்டு நம்ம சேவ் பண்ண அந்த இமேஜை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் சைஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கிரேடியன்ட் எப்படி பண்ணுறதுனா மாஸ்க் ஆப்ஷன் போய் தான் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள், நிறைய பேத்துக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், அது அப்படியே இந்த லைனை வந்துட்டு 2 கையை வச்சு இந்த சைடு ஆப்போசிட் சைடு வர மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க அந்த சர்க்கிள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். தெரியுதா? நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த லைனை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஏதாவதுனா மாஸ்க்குக்கு போயிட்டு மறுபடியும் இந்த மாதிரி லைனை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும். மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துட்டு நீங்கள் வந்து இன்னும் ஜூம் பண்ணுறனா கூட பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேடியன்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நான் சும்மா சொல்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவும் சொல்கிறது அதுதான். உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ அந்த லெவலுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இன்னொரு பிப் வீடியோ மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். இது அலைட் மோஷனில் வந்துட்டு எடிட் பண்ணுறது தான். வேணா சொல்லுங்கள், இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம், ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் பிளெண்டு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். இதுவே வந்துட்டு நீங்கள் மறுபடியும் காப்பி பண்ணி மறுபடியும் இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிரிக்ஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபாண்ட்டு கூட உங்கள் இஷ்டம்தான். நான் இது தான் யூஸ் பண்ணணும்லாம் சொல்ல மாட்டேன். என்கிட்ட இருக்க ஃபாண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இந்த ஃபாண்ட்டு நான் நிறைய 2-3 வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. அனிமேஷன் கூட நான் பேசிக் அனிமேஷன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் ஃபேடு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. அனிமேஷன் டைமிங் வந்து ஃபுல்லாமே நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சது. நீங்கள் அனிமேஷனில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அதை நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த வீடியோ ஃபுல்லாமே வந்துடும். நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்ப்ளிட் பண்ணாலும் உங்களுக்கு அனிமேஷன் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை நான் சொல்கிறதுக்கு. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ரெகுலராக இன்ஷர்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு தேவையே இருந்திருக்காது, ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ நான் அந்த கிரேடியன்ட் இமேஜ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும். தயவு செஞ்சு என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட்ஸ் வராது. நான் அதுலேயே எல்லாமே சொல்லியிருப்பேன். ஒரு சிலர் அதே டவுட்ஸை தான் திரும்ப வந்து கீழே கேட்குறீங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.